ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ புதன்கிழமை எடுத்தது. இன்னைய டே எப்படி போகுது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி சிம்பிளாக சாதம், சாம்பார், கூடவே பீட்ரூட் பொரியல் செஞ்சு பிள்ளைங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டு நானுமே கிளம்பிட்டேன். இன்றைக்கி ப்ரொடக்ஷன் யூனிட்டில் சிவப்பரிசி மாப்பிள சம்பா அரிசி மாவுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போய்கிட்டு இருக்கு. நல்லா ஊற வச்சு கழுவி காய வைக்கிறாங்க. நல்லா காஞ்சதுக்கப்புறம் வறுத்து பவுட்ரு பண்ணிடுவோம். வீட்டிலேருந்து கிளம்பி நேராக திண்டுக்கல் காமராஜர் ஸ்கூலுக்கு போய் அங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி ஒரு அவேர்னஸ் ஸ்பீச் கொடுத்துட்டு அப்படியே நேராக திருப்பி வீட்டுக்கு வந்துட்டேன். போன வாரம் வரைக்குமே ஒன்ஸ் நான் திண்டுக்கல் போயிட்டேன் அப்படின்னா நைட்டு தான் ரிட்டன் வீட்டுக்கு வருவேன். இந்த வீக் ஃபுல்லாகவே என்னமோ தெரியல, அங்கே போயிட்டு வேலையை முடிச்சுட்டு பஸ்ஸில் கூட வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் கிளம்பி வந்துடுறேன். போயிட்டு மதியமே வீட்டுக்கு கிளம்பி வர்றது, அதுவும் பஸ்ஸில் வர்றது கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறேன். ஏன்னா இங்கே வந்தேன் அப்படின்னா எனக்கு நிறைய வேலைகள் இருக்குது. வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னா நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. வீட்டுக்கு வந்ததும் லஞ்சை முடிச்சுட்டு கீழே வந்து பார்த்தேன். நேந்திர மிக்ஸுக்கான ப்ரிப்ரேஷன் ஒர்க் போயிட்டு இருந்தது. நேந்திரங்காயை கட் பண்ணி தோலை சீவி ஸ்லைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வறுக்கிற வேலையும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கொடுங்க நான் வறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ப்ரவுட்டட் ராகி மாவுக்கான வேலையை பார்த்துட்டு இருக்கேன். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அப்படி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வேலை அப்படின்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் இருக்கணும், நான் இந்த மாதிரி வறுக்கணும், நான் பேக் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சமான வேலைகள். இந்த மாதிரி நான் வேலை செய்கிறத ரொம்ப நாளாக மிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த வீக்கில் என்னானாலும் பரவாயில்ல, நம்ம பஸ்ஸில் கிளம்பி கூட போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி வந்தேன். வந்து இந்த வேலைகள்லாம் பார்க்கும்போது எனக்கு அந்த டயர்ட் வந்து தெரிய மாட்டேங்குது. அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது அவங்களோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறந்து போயிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது உண்மை தான். அதான் ரேவதி அக்கா, இந்த பிள்ளையை இப்படி பார்த்து எவ்வளோ நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆமாக்கா, நான் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன், வேறு ஏதாவது வேலை இருந்தால் கொடுக்க அப்படின்னா, நான் இப்போ பேக் பண்ணி முடிச்சுட்டு நோட்டை கொடுக்குறேன், வந்திருக்க ஆர்டர்லாம் எழுதி வச்சுறீங்களா அப்படின்னாங்களா. ஐயோ, நீங்கள் போயிட்டீங்கன்னா எனக்கு வேலை செய்ய தோணாதே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி எல்லோரும் சேர்ந்து பேசி சிரித்து அப்படி வேலை பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. உண்மையிலேயே கடந்த ஒரு வருஷமாக நான் எதையோ தொலைச்சிட்டு தேடிட்டு இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. இப்போ அது என்ன அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன் நினைக்கிறேன். கொரியர் எல்லாமே பேக் பண்ணி சாக்கில் எடுத்து வச்சுட்டு அக்காவங்கெல்லாம் கிளம்புனதுக்கப்புறம் எனக்கு ஒரு பார்சல் வந்திருந்தது. அந்த பார்சலை எடுத்துகிட்டு மேலே வந்துட்டேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஹேண்ட்பேக்கு. ஆர்டர் போட்டு 1 வீக் இருக்கும். இப்போ தான் ரிசீவ் ஆகிருக்கு. ரீசெண்டாக இந்த ஜூக் பிராண்டில் இருந்து ஒரு பர்ஸ் வாங்கியிருந்தேன். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஒரு ஹேண்ட்பேக் ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஹேண்ட்பேக்கை ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். வாங்கலாமா வேணாமா, வாங்கலாமா வேணாமா அப்படின்னு. சரி, வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டுட்டேன். இதோட ப்ரைஸ் வந்து 1499 வந்தது. இந்த ஹேண்ட்பேக் நல்லா ஸ்பேஷியஸாக இருந்தது. ஹேண்ட்பேக் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்லிங் பேக் மாதிரியும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாடல், ஆனால் நிறைய கலர் ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருந்தது. நான் வந்து இந்த மாதிரி ஒயிட், பிளாக், அந்த மாதிரி கிரே கலரில் இருக்க மாதிரி வந்து செலக்ட் பண்ணேன். ஏன்னா இதுதான் வந்து அழுக்குப்பட்டாலும் பெருசாக வந்து தெரியாது அப்படின்றனால. இந்த ஹேண்ட்பேக்லாம் ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டேன், எங்கேயாவது போனால் வந்தால் யூஸ் பண்ணுறதுக்காக தான் வாங்கினேன். இப்போது கல்யாண நாளைக்கு கமல் ஒரு ஹேண்ட்பேக் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதை வந்து இப்போ ரோட்ரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரோட்ரிக்காக நான் வெளியே போகிறேன் அப்படின்னும் போது நிறைய திங்ஸ் வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை வந்து அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். அது ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஹேண்ட்பேக் வாங்கினேன். வெளியே எங்கேயாவது போகும்போது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு ஃபைனலாக வாங்கிட்டேன். இந்த பேக் எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹேண்ட்பேக்கை அன்பாக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் முன்ன பின்ன அப்படின்னு நல்லா பார்த்துட்டு திருப்பி அதை கொண்டு போய் கபோர்டுக்குள்ளேயே வச்சுட்டு வந்துட்டேன். அடுத்து எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு கபோர்டுக்குள்ளே வச்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்குது, ஒரு டீயை வச்சு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்கேன். நீங்கள் என்ன டீ தூள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு லாஸ்ட் வீடியோவில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து டாட்டா கோல்டு கப் யூஸ் பண்ணுறேன்.
லாஸ்ட் டைம் நாங்கள் பெங்களூர் போயிருந்தப்ப ஃப்ரெண்டு அபியோ உங்கள் வீட்டில் வந்து இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணாங்க. அந்த டீ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்கள்ட்ட எந்த டீ தூள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டு வந்தேன். அப்போ இருந்து இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த டீ தூள் தான் யூஸ் பண்ணுறோம். எனக்கு இந்த டீ தூள் ரொம்ப பிடிக்கும். இது இல்லாமல் வேறு ஏதாவது டீ தூளில் டீ போட்டேன் அப்படின்னா எனக்கு பெருசாக பிடிக்கவே பிடிக்காது. வெளியே எங்கேயாவது போகிறேன், கடையில் வாங்கி டீ குடிக்கிறேன் அப்படின்னா அங்கெல்லாம் வந்து நம்ம கணக்கு பார்த்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிருவேன். டீயை போட்டு ரிலாக்ஸாக டீயை குடிச்சிட்டு தான் அடுத்த வேலையவே பார்க்க ஆரம்பித்தேன். டீயை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே துவைச்சி போட்ட துணியெல்லாம் மடித்து வச்சுருந்தேன். கபோர்டில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோடு எடுத்து வச்சிட்ருக்கேன். இப்போ தான் என்னோடய கபோர்டை ஆர்கனைஸ் பண்ணேன் அப்படின்றனால ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து எடுத்து வச்சிட்ருக்கேன். என்னோடய கபோர்டை நான் வந்து டக்குன்னு க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றத நானே பார்த்து எடுத்து வச்சுக்குவேன். பிள்ளைங்க கபோர்டுமே வந்து ஒரு நாள் க்ளீன் பண்ணணும். பிள்ளைங்களுக்கு எது வேணும் வேணான்றதை நான் தான் பார்த்து எடுத்து வைக்கணும். கமலோட கபோர்டு மட்டும் என்னால் அரேஞ்ச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. ஏன்னா நான் வீட்டில் இருக்கும்போது கமல் வீட்டில் இருக்க மாட்றாங்க. கமல் வீட்டில் இருக்கும்போது என்னால் வீட்டில் இருக்க முடிய மாட்டேங்குது. ஸோ கமல் கபோர்டு மட்டும் அரேஞ்ச் பண்ணணும். ஏன்னா கமல் கபோர்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு கமல் கண்டிப்பாக இருக்கணும். கமலுக்கு எது வேணும் வேணாம் அப்படின்றத கமல் பார்த்து சொன்னால் தான் அதை கரெக்டாக நம்ம எடுத்து வேணாங்கிறத எடுத்து போட்டுட்டு வேணுங்கிறத மட்டும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்க முடியும். முன்னெல்லாம் கமல்கிட்ட டிஷர்ட் அதிகமாக இருக்கும், ஷர்ட் கம்மியாக இருக்கும். இப்போல்லாம் வந்து ஷர்ட் அதிகமாக இருக்குது, டிஷர்ட் வந்து கம்மியாக இருக்குது. ஷர்ட்லேயும் பத்தாத ஷர்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. அது எது அப்படின்றத கமல் சொன்னால் தான் அதை மட்டும் எடுத்துகிட்டு வேணுங்கிறத வந்து நம்ம நீட்டாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியும். கமல் கபோர்டு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் ஒரு நேரங்காலமே அமைய மாட்டேங்குது. நான் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு பார்த்தா மணி 8 ஆயிருச்சு. சரி என்னடா சமைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். மீன் இருந்தது, சரி மேரினேட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க வர்றதுக்குள்ளே அதை மேரினேட் பண்ணி வச்சேன். பிள்ளைங்க வந்ததும் மீனை வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க. தோசை ஊற்றி கொடுக்கட்டா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை வேண்டாம், எங்களுக்கு மீன் மட்டுமே போதும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே மீன் மட்டும்தான் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க தூங்க போயிட்டாங்க. நானுமே கிச்சனில் இருந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகிறேன். தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹேர் கேர் ரொட்டீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் அப்ளை பண்ண போகிறேன். நாளைக்கு ஹேர் வாஷ் பண்ணணும். அதனால் இன்றைக்கி நைட்டே வந்து ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றனால ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். வீக்லி 2 டைம்ஸ் இல்லாட்டி 3 டைம்ஸ் வந்து ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அப்படி ஹேர் வாஷ் பண்ணுறேன் அப்படின்னா முத நாள் நைட்டே வந்து இந்த மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணிடுவேன். இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனாக இருந்தது. இடையில கொஞ்ச நாள் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஹேர் கேரு ஸ்கின் கேரு அப்படின்னு எதுவுமே ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டேன். உண்மையிலே கொஞ்ச நாள் எனக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருப்பேன். சம்டைம்ஸ் வந்து வேலை நிறைய இருக்கும், ஆனால் என்ன வேலை செய்கிறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி செய்யாமல் அப்படியே இருப்பேன். இப்போல்லாம் உட்காந்து நிறைய யோசிக்கிறேன். நான் ஏன் இப்படி இருக்கேன், நான் மாறணும், எது பண்ணால் எனக்கு திருப்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் யோசித்து பண்ணிகிட்ருக்கேன். எண்ட் ஆஃப் த டே நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா என்னென்ன வேலைகள் செய்யணுமோ அந்த வேலைகள் எல்லாம் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு பண்ணிகிட்ருக்கேன். என்ன நானே மீட்டெடுக்கிறதுக்கான ப்ராசஸில் இறங்கிட்டேன்னு சொல்லலாம். சூன் பழைய ராஜியாக வருவேன். அது வரைக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் வீடியோ லென்த்தாக கொடுக்கணுன்னு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தடுத்து வீடியோவோட லென்த்தை வந்து நான் அதிகப்படுத்துகிறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.